மைனர் மேட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. சிற்சிற விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் என்ன போட்டிருக்கு? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகிறது. எவ்வளவு ஒரு மேட்சிங்காக வேர்டு வருது பாரு. இன்றைக்கி மத்தேயு 15ஆம் அதிகாரம் படித்தோம்ல, 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் எடுங்களேன். இதே மாதிரி இயேசு சொல்கிறார் பாரு. என்ன சொல்கிறாரு? மனுஷர் தங்களுடைய கற்பனைகளை போதகங்களாக பிரசங்கிக்கிறார்களாம். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆலோசனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். இவர்கள் நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டோம்ல, எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க, எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? அவருடைய கற்பனையான விஷயங்களை அவரே போதித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதையோ தேவனுடைய கட்டளைகளில் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காரோ அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகி போய் கடைசியில் தங்களுக்குன்னு ஒரு குரூப்பை ஆரம்பித்து அந்த குரூப்பை அனுப்பிச்சு சீரழித்து விட்டுறாங்க. இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா அவங்கள மாதிரி இருக்கும்போது எல்இஎஃப்னு ஒரு குரூப் இருந்துச்சு. பிரதர் டேனியல், அவருடைய பையன் ஜோஷுவா டேனியல், இப்படி இருந்தாங்க. அவங்களை சுற்றி பல்வேறு விதமான குழுக்கள் இருந்தாங்க. நிறைய படித்தவங்க, இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ்லாம் சேர்த்துக்கொண்டு கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் 10% தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமபாகம், உங்களுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கு ஆண்டவர் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக வராது, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, 10% கொடுத்தா தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்விப்பார்னு சொல்லி எங்கள் அப்பா 900 சம்பளம் வாங்குவார். அதில் 90 ரூபாய் அனுப்பிடுவார். 450 ரூபா கடன் கட்டுறதுக்கு போயிடும். வெறும் 350 ரூபா பணத்தை வச்சுட்டு நாங்கள் 9 பேர் பிச்சை எடுப்போம். எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக சம்பளம் வந்தோடனே ஒரு மணி ஆர்டர் எடுப்பார். அதில் 90 ரூபா பணத்தை எல்இஎஃப்க்கு அனுப்பிடுவார். நாங்களும் 90 ஒரு 10% கொடுத்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக பிச்சை எடுக்காத குறையாக வாழ்ந்தோம். பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக சாப்பாடு இருக்காது, ஒரு வேளை சாப்பிடுவோம். உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்காது. இவ்வளோத்தையும் சுரண்டி இவங்கெல்லாம் பெரிய சர்ச்சு கட்டினாங்க, பெரிய சொத்துக்களெல்லாம் கட்டினாங்க, வீடுகளை வாங்கினாங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறை ஊழியக்காரர் வந்துட்டாங்களே, இந்த சொத்துக்கள் பேரில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ என்ன விதமான மனுஷருடைய கற்பனைகளை போதகங்களாக அவன் பாட்டு பிரசங்கிட்டு, இவனுடைய கற்பனை அவனுக்கு பண்ணுச்சுன்னா அப்படியே அதை போதகனம் பிரித்து ஏழை எளிய மக்களை சுரண்டுறது. ஏன்னா யாரெல்லாம் பாதிப்பில் இருக்காங்களோ அவங்கள தான் சொல்கிறது. யாராவது நோயில் இருந்தாங்கன்னா நீங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறீங்க, நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எல்லா சாமியார்களும் அதை தான் சொல்கிறது. ஆண்டவர் உண்மையாக சொன்னது எப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீ என்கிட்ட காணிக்கை கொண்டு வா, அப்போ தான் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொன்னதில்லை. இன்றைக்கி என்ன சொன்ன? பிணியாளிகளையும் நோயாளிகளையும் உள்ளவங்களையும் சுகவீனமானவர்களையும் எல்லாரையும் ஊனரையும் சப்பானிகளையும் கொண்டு அவருடைய பாதத்திலே அமர செய்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அவர் குணப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்னா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு சொன்னார். ஆனால் இவங்க காசு வாங்காமல் கொடுக்கவே மாட்டாங்க. அவ்வளோ மோசமான ஒரு குரூப் எல்இஎஃப் குரூப். கடைசியில் இன்றைக்கி சொத்துக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்டால் எல்லா பேரையும் குறை சொல்லுவான். இவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணுவான். இவனுக்கு எதிர்த்தால இருக்கிற அத்தனை பேரும் பாவிகள்னு நினைப்பான். இவன் ஒருத்தன் பரிசுத்தவாள்னு நினைப்பான். எல்லா பேரையும் குறை சொல்லுவான், எல்லா பேரையும் நாசம் பண்ணுவான். ஒருத்தனு கூட நிம்மதியான வாழ்க்கை இவனுக்கு கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி மனுஷனுடைய போதகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே திணிச்சு ஆண்டவருடைய வசனத்திலேருந்து அவங்க வழிவிலகி செய்வாங்க. நீங்கள் ஆண்டவர் இடத்துலேயே ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை போய் சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஆண்டவர் அப்படி பேசியிருக்கவே மாட்டார், வாய்ப்பே கிடையாதும்மா. அந்த மாதிரி மோசமான போதகர்களை வைத்து அவங்களும் நாசமாக போனாலும் அவங்களை பின்பற்றுவர்களையும் கொண்டு போய் தெருவில் இழுத்து போயிட்டாங்க. தேரை இழுத்து தெருவில் விட்டுறதுங்கிறது இதுதான். அப்போ பாரம்பரியமான சபைகளிலே இந்த மாதிரி வற்புறுத்தல் இருக்காது. நீங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கோ மற்ற சர்ச்சுக்கு போனீங்கன்னா, டிஎல்சி சர்ச்சுக்கோ போனீங்கன்னா, இல்லை ஆர்சி சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் 10% கட்டுன்னு சொல்ல மாட்டான். உங்களுக்கு மனசில் ஆண்டவர் ஏவினால், தேவனுக்கு சித்தமானால் நீங்கள் செய்யுங்க. அந்த மாதிரிலாம் பைபிளில் கிடையாது. தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் கட்டாயம் 10% கொடுக்கணும்னு பைபிளில் இல்லை. அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு நாடு என்று ஒன்று இல்லை, வரி என்பது ஒன்று இல்லை, வரி வசூல் கிடையாது. அப்போ பொதுவான நாட்டின் முன்னேற்றத்திற்கு இந்த 10% வச்சு தான் அவங்க நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சவுலை தேவன் முதல் முறையாக ராஜாவாக்குகிறார்.
அப்போ தான் அவன் வரி வசூல் பண்ணுறான். அது வரைக்கும் அந்த இது கிடையாது. அப்போ எப்போ நிர்வாகத்திற்கு, நாட்டின் ஒரு சமுதாய குழுவின் நிர்வாகத்திற்காக அந்த 10% வாங்க சொன்னார். இப்போ தான் கவர்மெண்ட்டே 40% பிடுங்கிருதே, மறுபடியும் 10%. அதெல்லாம் நம்ம சிஎஸ்சி சர்ச்சோட இதெல்லாம் இருக்காது. அப்போது மனிதர்கள் எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்துறாங்கன்னு ரொம்ப கவனமாக பாருங்கள். மைனர் மேட்டர்ஸ், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம். If anyone teaches false doctrines and does not agree to the sound doctrine instruction of our Lord Jesus Christ and to be godly teaching, he is conceited and understands nothing. அவன் ஒன்றும் அறியாத முட்டா பயலாக இருக்கான், அவனை பற்றி சொல்கிறதே கேட்காதீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை, திடமான உறுதியான போதனைகளை தவிர வேறு எதெல்லாம் இவனுடைய கற்பனையாக சொல்கிறானோ அவனெல்லாம் உள்ளே விடாதீங்க, அவன் சொல்கிறத கேட்காதீங்க. The first mark of false teacher is that they refuse to adhere to the sound doctrine of Lord Jesus Christ and godly teaching. முதல் அறிகுறி, ஒருத்தன் பொய் ப்ராடு பண்ணுறான், ஒரு கிறிஸ்தவனை ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லியிருக்கிறான், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை தவிர்த்து வேற சொல்லி கொண்டிருக்கிறான். இன்றைக்கி மோகன் சி லாசரஸ் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாருல, எல்லா பொய் போதகர்களும் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்களே, காசு கொடுங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் காசு கொடுத்தா தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி சொல்கிறவன் எல்லா பேருமே திருட்டு பயில்வார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்கள். போகும்போது வழிக்கு பணத்தையாவது தடியையாவது எடுத்துக்கொண்டு போகாதீர்கள். ஒரு வீட்டிலே நீங்கள் பிரகாசிக்கும் போது அந்த வீட்டிற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். அந்த வீட்டுக்காரன் பாத்திரம் பண்ணலோட இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவனிடத்தில் தங்கும், இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்திலே வரும். வீடு வீடாக போய் திங்காதீங்க, போய் தங்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சொன்னார். அவன் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கலையா, அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க. இப்படி தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி வாழ்க்கையை தான் வாழணும்னு சொன்னார். இன்றைக்கி இருக்கிற போதகர்கள் டிஜிஎஸ் தினகரன்லேருந்து, அவருடைய பால் தினகரன்லேருந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்இஎஃப்ல இருக்க அத்தனை பேரும், தனித்தனியாக சபைகள் வைத்திருக்கிற அத்தனை பேரும், முக்கால்வாசி பேர் 99%, 1% அங்கே இங்கே ஆண்டவருக்காக ஊழியம் பார்க்குறவர்கள் இருக்காங்க. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த 10% மட்டுமே குறியாக இருக்காங்க. நம்ம சர்ச்சுக்கும் கூட தனியாக இண்டிபெண்டன்ட் சர்ச் வச்சுக்கிட்டு நம்ம சர்ச்சில் மெம்பராக இருப்போம். நீ தனியாக சர்ச்சு வச்சுருக்கல, அப்போ அதில் போய் இருக்க வேண்டியதானே. அங்கே எல்லாத்தையும் சாமி கும்பிட வச்சுட்டு இங்கே வேத பாடம் படிச்சுட்டு இருப்பான். இது ஒரு ஊழியக்காரன் செய்கிறான். அவனுடைய நோக்கம் போகிறான், அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்களை சுரண்டி திங்கிறது தான் வேலை. 10% கொடு, 10% கொடு, இதை பிடுங்குறான். அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு எவனெல்லாம் போகிறானோ அவன் மேலே எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. A second mark is that the teacher's own attitude. ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, அந்த போதகம் செய்கிறார்கள்ல அவர்களுடைய சொந்த மனப்பாங்கு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். அதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார், அந்தந்த மரத்தை அதன் கனியினாலே அறிவீர்கள். அவன் சொந்தமாக என்ன மனநிலையில் பேசுகிறான், ரொம்ப ஈஸி. எங்கே ஐடியா, ஓ நீ அப்படி வாரியா அப்படின்னு சொல்கிறான்ல, ஒருத்தனை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஹம்பிள், a false teacher is proud, yet he has nothing to be proud about because he does not know anything. இன்றைக்கி என்ன சொல்கிறான், டிசைனாக மார்க் போகிறான். ஜான் ஜெபராஜ் இருக்கான்ல, டிசைனாக ட்ரெஸ்ஸு போடுறான். இந்த பக்கம் 4 பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க, இந்த பக்கம் 4 பொம்பளை பிள்ளைங்க, அவளுகளோடு சேர்ந்து கை காத்து ஆட வேண்டியது. அவளுக்கு சம்பளம் கொடுக்குறான், 2000 ரூபா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால். உடனே அவளுக்கு ஆடுறாளோ பாடுறாளோ. இதே சில போதகர் என்ன பண்ணுறான், அப்படியே புரண்டு உருள்ற மாதிரிலாம் பண்ணுறான். ஆப்பிரிக்கா தேசத்துலேயும் பண்ணுறான், அமெரிக்காவிலும் பண்ணுறான், இங்கிலாந்துலேயும் பண்ணுறான், இந்தியாவிலையும் பண்ணுறான், உலகம் முழுவதும் இப்படி போய் போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவருடைய மனப்பாங்களே தெரியும். நாங்கள் இனிமேலாம் அடிமையாக நாங்கள் இருக்க வேண்டியதில்லை, நாங்கள் ஜெட் ஃப்ளைட்டில் வருவோம், நாங்கள் ஏசி ரூமில் தங்குவோம், எங்களுக்கு 1 ஏக்கர் வீடு இருக்குது, அதில் தங்கியிருப்போம், அதில் தங்கியிருந்து பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுத்து வீடியோ எடுத்து போய் ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார வேண்டியதான். இதெல்லாம் தேவனுடைய நோக்கம் அல்ல. அப்போ அவன் எந்த ஊழியக்காரனும் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. Yet he has nothing to be proud about because he does not know anything. ஏன்னா அவன் ஒன்றும் அறியாத மூடனாக இருக்கிறான். அதனால தான் இப்போ என்ன ஆகுது, தவறுகளை போய் செய்கிறார்கள். பிசாசானவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜவுளி கடை பொம்மை மாதிரி பொய் போதகர்கள் 50 பேர் அங்கங்கே பிசாசானவனே வைத்திருக்கிறான். அவன் தனது கைக்குள் வைத்திருக்கிறான். அவர்களை பார்த்து யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வீடு கிடைக்கும், ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறான்னு சொல்கிறாரோ அவனுக்கு 10,000 பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துடும். தேவன் உங்களுக்கு 10 பவுன் செயினை கொடுக்க போகிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன ஆகும், அவனுக்கு 10 பவுன் செயின் கிடைக்கும்.
இப்படி பல விஷயத்தையும் அவன் என்ன பண்ணுறான், காட்சி சொல்லி ஏமாத்துறான். ஆண்டவர் உங்களுக்கு அருமையான பெண் கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார், என்னிடத்துல நேற்று நைட்டு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டான், பொய் சொல்கிறான். அப்போ என்னாச்சு, உங்களுக்கு நல்ல பிரமாதமான காலேஜில் சீட்டு கிடைக்கும். நம்ம என்ன எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமோ அதை சொல்கிறது. இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவான்ல, அது திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான்ல, ஏமா வாயை வெளியில் சொன்னேன். நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோன்னு பார்த்துட்டு வஞ்சகமாக நம்மை கொள்ளையடிக்கிறார்கள். அது ரெண்டாவது அவருடைய மனநிலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு, a believer who understands the word will have a burning heart, not big head. அப்போது தேவனுடைய வசனத்தை படித்து அதை புரிந்து கொள்கிற ஒரு விசுவாசி எப்படி இருப்பார்னா, உள்ளே பற்றி எரிகிற இருதயத்தை கொண்டிருப்பார். தேவனுடைய வசனத்தையே அவர் சிந்தித்து கொண்டிருப்பாரே ஒழிய ஒரு பெரிய தலக்கணம் பிடிச்ச ஒரு பைத்தியக்காரனாக இருக்க மாட்டான். அப்போ எந்த ஊழியக்காரன் எப்போ தன்னை பற்றி சுய பெருமையுள்ளவனாக பேசி கொண்டிருக்கிறானோ, பவுல் என்ன சொல்கிறாரு, என்னையெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷனாகவே நினைக்காதீங்க. கடைசியில் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனமான பின்பு அகால பிறவியான நாளாக ஏன் தான் பிறந்தேன்னே தெரியல, எனக்கு ஆண்டவர் தரிசனமானார்னு சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனமாகி கடைசியில் பிறக்கவே கூடாதுன்னா அவ்வளோ படுபாவத்தை செஞ்ச பையன், பிறக்கவே கூடாத ஒரு பாவி, அகால பிறவியான எனக்கு தரிசனமானார், நான் ஒன்றுமில்லை குப்பையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு இருதயம் தான் நல்ல ஊழியக்காரனுக்கு இருக்கும். This conceited attitude causes a teacher to argue about minor matters concerning words. இப்படிப்பட்ட மனதிலே வைராக்கியம் கொண்ட மனப்பாங்கு கொண்டவர்கள் தான் அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் டீச்சர் டு ஆர்கியூ அபவுட் மைனர் மேட்டர்ஸ் கன்சர்னிங் வேர்ட்ஸ். தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர்கள் சிறு விஷயங்களை தர்க்கித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, த ரிசல்ட் ஆஃப் சச் அன்ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் இஸ் envy, strife, malice, talk, even suspicion about constant friction. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, சபையில் போய் சின்ன விஷயங்களை எல்லாம் நோண்டி நொங்கெடுத்து, ஏசு என்ன சொன்னார், எப்பா அவன் ஏதோ வந்தான், வர்ற வழியில் இப்போ வாய் நம்மன்னு இருந்துச்சு, 2 கோதுமை பிடிச்சி வாயில் போட்டான், இது ஒரு பெரிய விஷயமாயா? என்ன உங்களுடைய சீடர்கள்லாம் இப்படி மானங்கட்ட போயிருக்கான்? இப்போ இன்றைக்கி ஐயர் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, பிராமின்ஸ் என்ன பண்ணுவான்னா, சாப்பாடை வச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை எடுப்பான், அப்படியே கையை தொளிப்பான், இல்லை தொடச்சிட்டு தலையில் கொஞ்சம் போடுவான், வாயில் கொஞ்சம் போடுவான், தலையில் அப்படியே வச்சு ஒரு இழுப்பான், கையை கழுவுவான், காலை கழுவுவான், இந்த வேலையெல்லாம் செய்வான், அப்புறம் தான் சாப்பிடுவான். இதே தான் யூதர்களும் செஞ்சாங்க. யூதர்கள்லாம் யாரும் கிடையாது, யூதர்களில் அங்கேருந்து கைப்போர் போலன்னு கடவாய் வழியாக மாடு மேய்ச்சிக்கிட்டே இங்கே செட்டில் ஆனவன்னா பிராமின்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. யூதரும் பிராமினும் ஒன்று தான். அதனால தான் இஸ்ரேல் நல்லா சப்போர்ட் பண்ணுவான் இந்தியாவுக்கு. ஏன்னா இவனுக்கு முஸ்லீமை கண்டா பிடிக்காது, அவனுக்கு முஸ்லீமை கண்டா பிடிக்காது. இனவெறி பிடித்தவர்கள் 2 பேருமே ஜீனோசைடு பண்ணுவாங்க, அப்படியே கண்ணு மண்ணு தெரியாமல் கொலை பண்ணுவான். இவனும் அதே மாதிரி தான், எந்த இரக்கமும் பார்க்க மாட்டான், கண்ணு மண்ணு தெரியாமல் கொலை பண்ணுவான், அவனும் கண்ணு மண்ணு தெரியாமல் கொலை பண்ணுவான். அப்பேற்பட்ட இனத்தவர் தான் யூதர்கள். இவர்களை என்ன சொல்கிறாரு, ஆமாம் கை கழுவாமல் சாப்பிட்டா அவங்களுக்கு கொத்தமாக போச்சு, அப்பனையும் ஆத்தாலையும் கடன் பண்ணணுன்னு இருக்குல்ல, நீ கொண்டு 1500 பணத்தை கொண்டு போய் நான் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டேன்னா அதான் கடமா அப்படின்னு சொல்லி ஏசு, உங்களுடைய பாரம்பரியங்கனாலே தேவனுடைய கட்டளைகளை அவமாக்குகிறீர்களே, அதெல்லாம் எந்த விதத்திலையா சேரும் அப்படின்னு ஏசு கேட்டார். அதற்காக அவர்களை கொலை பண்ண தேடினார்கள். அப்போ இப்படியெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன வருது, உங்களுடைய மனசுக்குள்ளேருந்து என்ன வருது? களவுகளும் கொலை பாதகங்களும் விபசாரமும் வேசித்தனமும் திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் உன் மனசில் பூரா இருக்குது. அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிட்றது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அதுதான் 1 தீமோத்தேயுல பவுல் என்ன சொல்கிறாரு, இதனால என்ன நடக்குது, ஏன்னா சண்டைகளும் வம்பும் வீண் பேச்சும் புத்தியினமும் முட்டாள்தனமும் தான் வருது. இதெல்லாம் விட்டு விடுங்கய்யா, ஏன் போட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு பவுல் கேட்குறாரு. இதில் எல்லாம் தேவனுடைய வசனத்தில் தேறினவனாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சபைகளுக்குள்ளே சண்டையை உருவாக்கி கொண்டு இருப்பது. இருக்கிறது 10 பேர் தான் சர்ச்சில் இருக்கான், 10 பேருக்குள்ளே 10 வேறமான குணங்கள் இருக்குது. அவன் இந்த சர்ச்சை ஒடிச்சிட்டு முன்னொரு சர்ச்சு கண்மலை ஐக்கிய சபைன்னு ஒன்று இருக்குது, கண்மலை இயேசு ஐக்கிய சபைன்னு ஒன்று, கண்மலை இயேசு பிறந்தார் ஐக்கிய சபை ஒன்று, இப்படியே வச்சுக்கிட்டே போகிறான். எங்கே பார்த்தாலும் சபை, இயேசு விடுவிக்கிறார், இயேசு குணமளிக்கிறார், இயேசு சும்மா உட்காந்துருக்கிறார், இயேசு கை காட்டுகிறார், இயேசு கும்பிடுறார், இயேசு நடக்கிறார், இப்படியே இப்போ பாட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒரு ஊழியக்காரன் அன்றைக்கி நம்மகிட்ட சொன்னான்ல, நம்ம புதுசாக ஊழியம் ஆரம்பிக்கணும் பிரதர், மாதம் 15,000 எனக்கு கொடுத்துருங்க, நம்ம புதுசாக ஒரு பேர், என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள், அந்த பேர் வச்சு நம்ம ஊழியத்தை ஆரம்பிப்போம். என்ன இதுக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்? ஏற்கனவே இவ்வளோ சபைகள் இருக்க,
ஆண்டவருடைய வசனத்தை சொல்வது மட்டும்தானே உன்னுடைய வேலை. புதுசாக சபையை ஆரம்பிக்கிற முடியாது ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? அப்போ நீ சபையை ஆரம்பிக்கிறதுக்கு காசு இல்லாமல் பிச்சை எடுப்ப, அதை வந்து என்கிட்ட கேட்பியா? எவ்வளோ முட்டாள்தனமான மதியீனமான வேலைகளை செய்கிறார்கள். தேவனிடத்திலே சபையை ஆரம்பிக்க சொன்னார்னா அவரில் பணத்தை கொடுக்குறவரை நீ அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு பார்ப்போம். அடுத்தவன் தலையை தடவை என்ன சபையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு? இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். மோசமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் யோசிக்கும்போது எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த ட்ராஜடி ஆஃப் ஆல் திஸ் இஸ் தட் த பீப்புள் ஆர் ராப்ட் ஆஃப் த ட்ரூத். உண்மை என்ன என்பதையே மக்களிடத்திலிருந்து சுரண்டி எடுத்து விடுகிறார்கள். இன்றைக்கி பெருவாரியான மக்கள் என்னென்னா பைபிள் படிக்கிறது கிடையாது, வேத வசனங்களை படிக்கிறது கிடையாது, இயேசு சொன்னதை கேட்குறது கிடையாது, பிதாவாகிய தேவன் சொன்னதை கேட்கிறது கிடையாது. ஏதாவது ஒருத்தர் வந்து 2 ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் தலையை தடவுற இவனுங்க வராங்க. இயேசு அப்பயே சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், அந்தி கிறிஸ்து வருவான், ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு விரோதமாக போதிக்கிறவன் வருவான். அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னார். இயேசு உயிரோடு இருக்கும்போது எதை சொன்னார்? இப்போ சுற்றி ஃபுல்லாக கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்து தான் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான்? உண்மையை உங்களிடத்துலேருந்து எடுத்துரும். அதான் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னை பின்பற்றும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மைனா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த உண்மையை உங்களை அடிமைத்தனத்திலேருந்து வெளியிலே கொண்டு வரும்னு இயேசு சொன்னார். இப்போது இந்த கள்ள போதகர்கள் பொல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், that the people are robbed of the truth. While they think they are discovering the truth, they think that the weekly arguments in their meetings, during which they exchange their ignorance, are a means of growing in grace. Meanwhile, the result is loss of character, not an improvement. இவர்கள் இப்படி பேசி பேசி சபைகளிலே தர்க்கங்களை உண்டு பண்ணி பொல்லாத வீண் வாக்குவாதங்களிலே ஈடுபட்டு ஒன்றும் அறியாத மூடர்களாக போய் தேவனுடைய வழிகளை விட்டு வழி விலகி போகிறார்கள். இறுதியிலே நித்திய ஆக்கினையில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். இனிமேல் வெளியிலே வர முடியாது. எத்தனையோ போதகர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். இப்போ எல்ஏஎஃப் சர்ச்சிலேயே இந்த பெருந்தலைவர்களுடைய பிள்ளைகள் எப்படி போனாங்கன்னா 2 பீஸில் வருவாளும். மேலே ஒரு பீஸ் மட்டும் மறைச்சிக்குவா, கீழே ஒரு ஜட்டியை போட்டு மறைச்சிக்குவா, தொடையெல்லாம் வெளியில் தெரியும். ஆனால் எங்கள் அக்காட்ட வந்து ஒரு ஆண்டி சொல்கிறாங்க, இந்த ப்ளவுஸ்லாம் இப்படி போடக்கூடாது, அப்படியே பாவாடைக்குள்ளே சொருகி விடு, இடுப்பு தெரியுது பாரு அப்படின்னு வந்து சொருகி விட்டுட்டு போகும். அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு வருவாளுவா, அதை பற்றி பேச மாட்டாங்க. பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளிய மக்களை சுரண்டி கொள்ளையடித்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போனாங்க. அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் தரித்திரம் முடிச்சு போச்சு. எப்பேற்பட்ட அழிவை நீங்கள் சந்திக்கிறீர்கள். இதை வந்து பின்பற்றி சொன்னால் அத்தனை பேரோட பிள்ளைகளும் நாசமாக போச்சு, அவங்களுடைய குடும்பங்களும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இன்னும் என்ன சொல்கிறான்? முட்டா பையலாம் ஆண்டவர் எங்களை நல்லா தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறான். இன்னும் சோத்துக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆண்டவர் எங்களை நல்லா தான் வச்சுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கள் இதில் ஒருத்தர் என்ன பண்ணார், இங்கே ஊழியம் பண்ணுவார் மேடையில், இன்னொரு பொம்பளையை வச்சுருந்தார். அதுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்துச்சு, அந்த குடும்பத்துக்கே தெரியாமல் வச்சுருந்தார். இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கேவலமான காரியங்களை செய்கிறார். எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா ஆண்டவரை இந்த பக்கம் போதித்து கொண்டே இந்த பக்கம் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். சாதாரண மனிதனாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரண மனிதனாக இருந்தால் மட்டும் ஆண்டவர் ஒன்றும் உங்களையெல்லாம் போதகர்களாக போய் எல்லாருக்கும் போதகம் பண்ணலாம் சொல்லலை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் போதகம். நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ்கிறீர்கள். சாதாரண மனித வாழ்க்கையை வாழ மாட்டான். 2 பைபிள் வசனத்தை படிச்சிருச்சுன்னா ஊராக போய் ஆண்டவர் ஒன்று இதை சொன்னார் அதை சொன்னார், காசு கொடு காசு கொடு காசு கொடு. இந்த பைத்தியக்காரன் பண்ண மாதிரி காசு கொடு காசு கொடு, ஆத்தா வையும் காசு கொடு, ஆத்தா வையும் காசு வையும் ஒரு சினிமா படத்தில். அது மாதிரி எனக்கு பைத்தியக்கார பயிலுவ மாதிரி ஆகிட்டான். ஒரு பையன் வந்தான், என்கிட்ட வந்தான். அவன் வந்து இந்த பைபிளை கொண்டு போய் எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாம்பளை, இந்த இதை ட்ராக்ஸ் மாதிரி கொடுப்பாம்பளை. அதுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கண்ணா. உடனே டேவிட் அண்ணன் வந்து அவன் நல்லா ஊழியம் பார்க்குறான், சைக்கிள் ஒன்று வாங்குறதுக்கு நடந்தே போகிறான், சைக்கிள் வாங்கி கொடுங்க. சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போவான். 2 இடத்துல பைபிள் கொடுத்துட்டு அங்கே ஒருத்தனை விட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவான். அண்ணா இந்த பைபிள் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படி மட்டும் என் வாட்ஸ்அப் அனுப்பி குரூப்பில் போடுங்க குரூப்பில் கொடுங்கன்னு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கும். குரூப்பில் எதுக்குடா குரூப்பில் போடணுன்னா, இவர் வளரும் ஊழியக்காரர், அடுத்து திருட்டு வேலைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு பஸ்ஸை விட்டு ஒரு அடி அடித்தார். சைக்கிளும் போச்சு, இவன் காலும் போச்சு. போய் பேசாமல் போய் படுத்துக்கிட்டான். 2 வருஷம் எந்திக்கவே முடியல. இந்த மாதிரி ஐக்கியத்தனமான வேலை உனக்கு எதுக்கு? என்னென்ன விதமாகலாம் திருட்டு வேலைகளை பண்ணணும் பாரு. அப்போ ஆண்டவரின் நாமத்தை வைத்துக்கொண்டு சின்ன சின்ன சர்ச்சைகளில் ஈடுபட்டு கொண்டு தேவனுடைய வழிகளை விட்டு போய் எப்படி தேவனுக்கு துரோகமான அசுத்தமான பெயரை கொண்டு வருகிறார்கள். அவருடைய பெயரை வீணிலே வழங்குகிறார்கள். அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதே இல்லை.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்க வேண்டும், அதன் மூலமாக நடக்க வேண்டும். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருகின்றனன்னு இயேசு சொன்னார். பல ஓநாய்கள் இருக்கின்றன. மந்தையை தப்ப விடுறதே கிடையாது. அவன்கிட்ட இருந்து சுரண்டி பிடிச்சு திங்கிறது. இதுதான் முழு நேர. இதில் முழு நேர ஊழியக்காரர்களாம். உழைக்கவே மாட்டான், எந்த வேலைக்கும் போக மாட்டான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முழு நேரமாக அவன் குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும், நகை நட்டு வாங்கணும், வீடு கட்டணும். எல்லாம் எங்கேருந்து வரும்? ஏழை எளிய உழைக்கிற மக்களுடைய பணத்தை சுரண்டி வரும். ஆண்டவர் எங்களுக்கு இப்போ பெருசாக ஆசீர்வச்சிருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று கொடுத்துருக்காரு 50 கோடிக்கு. எங்கேருந்து வந்துச்சு? அத்தனை ப்ரைவேட் ஜெட் எங்கேருந்து வந்துச்சு? நீயா உழைச்சி சம்பாதிச்ச? பேக்கரியை வச்சு தானடா சம்பாதிச்சேன்னு கேட்பால, அந்த வேலையை தான் அவன் பண்ணுறான். ஏழை எளிய மக்களை சுரண்டி அவரிடத்துலேருந்து ப்ரைவேட் ஜெட்டு. எப்படி? இந்த மாதிரி திருட்டுத்தனமானவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்படி எச்சரிக்கையாக இருங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. வாட் ஆர் சம் ஆஃப் த மைனர் மேட்டர்ஸ் தட் டென் டு பிகம் ஆர்குமெண்ட்ஸ் இன் யுவர் சர்ச்? சிற்சிறு விஷயங்கள் உங்களுடைய சபையில் என்னென்ன இது மாதிரி விவாதங்களில் ஈடுபடுகிற சிற்சிறு விஷயங்கள் என்ன? ஹவ் கேன் யூ ஹெல்ப் எலிமினேட் தீஸ்? இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்? விடுங்க. அதான் அந்த அகஸ்டின்கிறவர் சொன்னார், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டுருங்க, பெரிய விஷயங்களை பாருங்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருங்கள். இந்த சிலையை இங்கே வைக்கணும், இந்த இடத்துல வாசப்படி வைக்கணும், இந்த இடத்துல வாழை மரம் வைக்கணும், இந்த பக்கம் கொய்யா மரம் வைக்கணும், இதுலேயே சண்டை. அவன் புதைச்சதை வந்து தெற்கு பக்கமாக புதைச்சிட்டாங்க. இந்த இடத்துல எலுமிச்சை மரமே இருக்கக்கூடாது, இங்கே போய் எலுமிச்சை மரம் வச்சுருக்கான், அதுக்கு சண்டை போடுவான். இன்றைக்கி ரோஸ் கலர் சட்டை போடணும், பச்சை கலர் போட்டான். இன்றைக்கி ரசத்தை வந்து டம்ளரில் கொடுத்துருக்கான், ஒரு கப்பில் கொடுக்கல. இதே சண்டை தான், தகராறு தான். சரி, நீ மனம் திரும்பிட்டியா? அதை பற்றிலாம் நீ பேசாதம்மா. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது மாதிரி சபையில் நடக்கும்போது நீங்கள் எப்படி அதை தவிர்ப்பீர்கள் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?